விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம். இப்போ நம்ம கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கண்டப்பங்குறிச்சி திருப்பெயரில் இருக்கிறோம். இப்போ நம்ம இது மானாவாரி நிலம்தான். இது சவுக்கு விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம். இப்போ நம்ம CH5 நடவை பார்த்தோம். இப்போ நம்ம அது கூட பக்கத்து ஃபீல்டில் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா CH5 தான் ஸ்பீடுன்னு தான் சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடில் தெரியும். இது விதை போட்டு நாட்டுக்கண்ணா வச்சது. இது இப்போ பார்க்கலாம். இதுலேருந்து அப்படியே முடிச்சா இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது கூட உங்களுக்கு தெளிவாக இதை காட்டலாம். இது பாருங்க, இதுதான் விதை போட்டு நாத்தா புடிங்க வாங்கிட்டு வந்து நடுற கன்று. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டை அந்த ரகம்லாம் பார்த்தீங்கன்னா CH5 மாரி தான் தெரியும். CH5 தான் இது. ஆனால் இது குளோபல் முறையில் உற்பத்தி பண்ணாத கன்று. இதில் விதை போட்டு முளைச்சா இப்படி தான் இருக்கும். இதே பாருங்கள், உங்கள் பார்வைக்கு எல்லா கண்ணையும் காட்டுறோம். அதனால் இப்போ நம்ம நர்சரியில் குளோபல் முறையில் குச்சி ஒடித்து அதில் 60 நாள் டெண்டில் வச்சுருந்து வேர் வளர்ச்சி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும்தான் நல்லா வீரியமாக வளரும். இப்போ இந்த மாதிரி CH5ன்னு சொல்லிவிட்டு விவசாயிகள் நாற்று விட்ட கண்ணை வாங்குகிறாங்க விதை மூலிமா. அது இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இது விவசாயிகளுக்கு விழிப்புணர்வுக்காக இதை நம்ம பதிவிடுறோம். இப்போ இந்த கண்ணில் நாங்கள் கவாத்து பாஞ்சோ இதில் குச்சி ஒடிச்சோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உற்பத்தி செய்ய மாட்டோம். குளோபல் முறையில் உற்பத்தி பண்ண நாற்றுல மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதனால தான் வீரியமாக கிளம்பும், ஈல்டும் அதிகமாக வரும். விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம். இப்போ சவுக்கு விவசாயத்தை பார்க்குறோம். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரகம் CH5 தான். ஒரு விவசாயிகிட்ட தெளிவாக யாரும் இது சொல்லாத காரணத்தால் பாருங்கள், இந்த பக்க கிளைகளெல்லாம் தானாகவே காஞ்சிச்சு. பார்த்தீங்களா, பக்க கிளையை எதுவுமே அவர் ஒன்றுமே பண்ணலை. இப்போ 6 மாதத்தில் இவர் கவாத்து பாஞ்சிருந்தாருன்னா இப்போ நல்லா கழியும் பெருத்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 அங்குலங்கும் தான் இருக்குது எல்லா கழியுமே. இப்போ 4 ஆயிடுச்சு. ஆனால் அதை சரியாக பராமரிக்கலை. இப்போ பக்க சைடெல்லாம் ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு பாருங்கள். இது CH5 தான் ரகம். இதை பராமரித்தா நல்லா ஈல்டு எடுக்கலாம். இதே வருங்க, இதெல்லாம் சைடெல்லாம் கழித்து விடணும். கழித்து விட்டு கீழெல்லாம் மண் அடித்தா நல்லா ஈல்டு எடுக்கலாம். உங்களுடன் ஆர் பசுபதி. இது ஃபீல்டு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேப்பூர் அருகில் உள்ள திருப்பெயருங்கிறோட பைபாஸில் தான் இருக்கிறோம். இந்த வருங்க, இது பைபாஸு. இது சவுக்கு நாற்று. நன்றி, வணக்கம்.